ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கலர் பண்ணுற மாரி கேமு கம்மி மூவ்ஸில் அந்த கேம் தான். ஓகே, இந்த கேமுக்குள்ளே போயிடலாம். இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் லெவலு இது எல்லாமே முடிச்சிட்டேன். 10 இப்போது ஜஸ்ட் ஒரு ஓகே இல்லைப்பா. அதே கீழே காட்டும் பாருங்க பெஸ்ட்டுன்னு. அதுதான் பெஸ்ட்டு மூவி இருக்கிறதுலே. நான் அதை பீட் பண்ணணும். என்னங்க அதே மூவ்ஸ்லேயே இருக்கேன். இதுக்கு பெஸ்ட்டு 8 மூவ்ஸ்ன்னு இருக்காங்க. 7 இல்லையா? என்னங்க இது பெஸ்ட்டு, ஒரே பெஸ்ட்டு தான் போல். எல்லாராலுமே அந்த பெஸ்ட்டு மட்டும்தான் எடுக்க முடியும். ஓ 11 1 எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இருக்கேன். போச்சு, ஒரு மூவ் எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறான். ஏன்னா தெரியாமல் நான் அப்படி இப்படின்னு ஆட்டிட்டேன். 15 2 மூவ் எக்ஸ்ட்ரா. ஓகே, அதுக்கு அடுத்து இது ரொம்ப ஈஸி. அப்போ இது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அப்படியே அப்படின்னு சவுண்டு. அது ஒரே ஒன்று தானே கலர் பண்ணணும். 14 பெஸ்ட்டும் 14 12 மூவ்ஸா 13 ஒன்று எக்ஸ்ட்ரா இருங்க. இதை நான் ஆசாட்டாக முடிக்கிறேன். 13லாம் இல்லை, ஜஸ்ட்டு 10ல் முடிக்கிட்டா. 10லாம் இல்லை, 13 16 எவ்வளோ மூவ்ஸோட பண்ணேன். ரிட்டனே போகக்கூடாதுங்க. ஒன்று முடிச்சுட்டோன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அப்படியே அங்கிட்டு போகணும். 18 என்னங்க 1 எக்ஸ்ட்ராவாகுது இல்லை 2 எக்ஸ்ட்ராவாகுது. கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. 11 மூவ் 11 இதே தான். அவங்க பெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அதான் போல் எல்லாமே ஹோல் பெஸ்ட்டு. அட இதில் மொத்தம் 60 லெவல் இருக்குது. 60மே நம்ம முடிச்சுட்டு தான் போகிறோம். இப்போ 26 மூவ்ஸ். நான் பாட்டு இப்படி இப்படின்னு தள்ளினே இருந்தேன். ப்ரோ, மை நேம் இஸ் STK ப்ரோ. கொஞ்சம் மரியாதை கொடுங்க. 26 மூவ்ஸுங்க, ஓரளவு பரவாயில்ல. நம்ம 31லேருந்து 26, அதுக்கு 31 மூவ்ஸ்னால் அப்போது இதுக்கு மேலே குழப்பமாக வரும் போல். சொல்லி வாய முடியல. ஏன் ப்ரோ, நான் தான் உங்களுக்கு கெச்சனா மாட்டிக்கிட்டீங்க. பெஸ்ட்டு 31 மூவ்ஸு, ஒரு மூவில் தப்பிச்சிட்டோம். என்னது 212? என்னங்க இது கிளிச்சு 21க்கு 212 வந்துட்டுக்குது. ஓகே, இதுவும் முடிஞ்சு. எல்லாம் ஈஸிங்க. நான் ஒரு மியூசிக் போடலான் இருக்கேன். அது வேணும்னா சொல்லுங்க, போடலாம். ஏய் ப்ரோ, கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ரோ. இது அதிகமாக வந்துருங்க. 33 மூவ்ஸ் நினச்சேன். ஏன்னா குழப்பமாகுது. 20 லெவலுக்கே எனக்கு குழப்பமாகுது. ஏன்னா நான் அப்படியே கீழே பெஸ்ட்டு மூவ்ஸ் தான் பார்க்குறேன். எல்லாமே அதிகம் தாங்க. பரவாயில்ல. இந்த 60 லெவலில் 60 ஒரு 50க்கு மேலே தான் பயங்கரமாக கொடுக்க போகிறானுங்க. எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த இப்போ தான் 21லே இருக்குன்னா இது உண்மையிலே லைட்டாக குழப்புது. எப்படி இப்போ இதை போட? ஓ கண்டுபிடிச்சிட்டு எப்பா எவ்வளோ மூவ் எடுக்கணும்னு தெரியல. இருங்க, எனக்கு புரியல. இல்லை புரியலன்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி இப்போ வைக்கிறது? எனக்கு தெரிஞ்சிடுச்சு இங்கேவா வரணும்ட்டு. இப்போ எனக்கு மேலே எப்படி வரணும்? ஓ எப்படிங்க? வந்துடுச்சுங்க. அப்பா டே 71 மூவ்ஸ்.
உண்மையிலே குழப்பறாங்க. இது அதிகமும் செத்துரு 31 மேல வந்துடும் கண்டிப்பா. 30 ஒரு மூளை தப்பிச்சிட்டேன். எவ்வளோ 11 நான் 12. ஓ இது நம்ம கலர் மாறி மாறி வரும் போல. நானும் இப்போதான் நோட் பண்ணுறேன். ப்ரோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. சுத்த விட்டானுங்க குழப்பி விட்டானுங்களா போதுமான அளவுக்கு. ஏய் பெஸ்ட் மூவ் வந்துச்சு 30 ஆனால் இது 29. ஆனால் கம்மியாக பண்ணுறன்றதுல 32ன்னு கொடுத்தாங்க. நான் இப்போ அதிகமாக பண்ண மாதிரி இருந்தது இதுக்கே கம்மியாக கொடுத்தாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் அங்கிட்டு போயிடுவேன். நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்கன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். 48 மூணுலங்க 58 மூணு வச்சு சொல்கிறேன். அவ்வளோ தூரம் போயிட்டேன். அவ்வளோதான் 63 நிமிஷம் அதோட சரி நம்ம 60வது லெவலில் எத்தனை மினிட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரோட கெஸ் அதிகமாக இருக்கோ உங்களுக்கு எதுவும் இல்லை. சாரி மைக்கை கொஞ்சம் டப்புன்னு தட்டிட்டேன். இப்போ ஓகேவாங்க. வாய்ஸ் கொஞ்சம் லவுடாகவும் கேட்கும். டொப்புன்னு அடிக்காது எதுவும். ஓகே நம்ம இருக்கத்தில் பாதி லெவல் வரப்போகிறோம். எஸ்ஸுங்க பாதிக்கு பாதி வரப்போகிறோம். இருங்க 30வது லெவல் பாதிக்கு பாதி 60 லெவல்ஸ். இது மொத்தம் 30 லெவல் வந்துட்டோம். மாசு தாங்க. எங்கங்க இது டப்பு டிப்புன்னு முடிகிறோம் இந்த லெவலை. சான்ஸில் போலயே இதுக்கு அடுத்த லெவலில் நம்ம டப்பு டிப்புன்னு முடிக்க போகிறோம் பாருங்க. முடிச்சே ஆகிறோம். டப் டிப் சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? டப் டிப் அப்படின்னு டிப் செம்மையாக இருக்குது சவுண்டு. டப் டிப்னு. நாங்கள் இது இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டீங்க. நான் முடிச்சிடுவேன். நீங்கள் ஈஸியாக கொடுத்துட்டீங்களேங்க. இதுவும் ஈஸியாச்சுங்க. இது எல்லாம் ஸ்ட்ரைட் லைனாக கொடுத்துட்டு வராங்க. அங்கங்கே பிளாக்ஸாக வைக்கணும். அப்போ தான் எனக்கு கஷ்டம். இந்தமாரி இருந்தால் ஈஸி தான். ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்டா கொஞ்ச நேரம் நம்ம டப்புன்னு டைலாக் பேச விட மாட்டேங்க. நான் இப்போ எப்படி நான் அங்கே போக முடியும்? வந்துட்டேன். 47 மூவ்ஸை யாரான்னு இவனுங்க பெஸ்ட்டு மூவ்ஸுன்னு ஒரு தோராயமாக கொடுக்குறானுங்க. அதை பீட் பண்ணாமல் நான் ஓப் பண்ணிகிட்ருக்கேன். என்னங்க இது எனக்கு வந்த சோதனை. இப்போ எப்படிங்க இதை முடிக்கணும்னு நான் பார்த்துட்டேங்க. இவங்க கொடுக்கறது நம்மளால் தாண்ட முடியாது. அவ்வளோதான் நிச்சயம். கொலாப்ஸாக கொடுக்குறாருங்க. இது ஏதோ ஷேப் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கலர் பண்ணிட்டா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதோ நிஞ்சா பிளேடு மாதிரி இருக்குது பார்க்க. ரியலி கைஸ் லைட்டாக நிஞ்சா பிளேட் மாதிரியே இருக்குது.
மைண்ட் கிராஃப்ட் நிஞ்சா பிளேடு. ஆமாம், ரியலாக அந்த மாதிரி தான் இருக்குது. அது பிளாக்ஸாக இருக்குது. அது எப்படியே மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்குது பாருங்க. மஞ்சா கலர் பளிச்சுன்னுக்குது. நமக்கு ஃபேவரெட்டு ரெட்டு தாங்க. ரெட்டு தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. வாட் எப்பா, நான் கேமில் ஆழ்ந்துட்டு என்ன பேசுறதுனே தெரிலங்க ரியலாக. சரி, நீங்கள் வந்து இப்போ நான் இந்த ஒன்றுத்தில் மட்டும் அப்படியே சுற்றி வண்டிகன்னு சுற்றிட்டே இருக்க போகிறேன். சுற்றி ஓகேங்க, போதும். எவ்வளோ இப்போ போய் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் எவ்வளோ மூவ்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 46 மூவ்ஸ் கரெக்டாக கமெண்ட் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்பா, என்னங்க இது இவ்வளோ மூவ்ஸு, என்னாலே முடியல. இன்னைக்கு தான் இதை முடிக்க போகிறோம். நானும் இப்போ யூடியூப்பில் வீடியோஸை பார்த்தா என் வாய்ஸ் எப்படி இருக்குது தெரியுமாங்க? என் நேரில் என் வாய்ஸ் எப்படி இருக்குது தெரியுமா? லைட்டாக இப்போ கோல்டு இதான் இப்படி இருக்குது. இதில் பார்த்தா அது வித்தியாசமாக இருக்குங்க என் வாய்ஸு. ஏதோ எப்போவுமே சளி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இப்போ தான் எனக்கு சளி பிடிச்சிச்சு. ஏன் இவ்வளோ நாள் லீவ் போடலன்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா யார் கேட்க, யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்களே. சரி, நானே சொல்கிறேன். ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூவால் எந்த ரெக்கார்டரே ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரெக்கார்டர்ன்னு ஆனால் நான் பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நான் இது அப்புறம் நான் வீடியோ முடிச்சிட்ட பிறகு பேசேன்டா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது நல்லாவே இருக்காதுங்க. ரியலாக முடிச்சிட்ட பிறகு பேசுறது நல்லாவே இருக்காது, சுத்தமாக நல்லா இருக்காது. ஆனால் இப்போ இந்த இடத்துல போய் ஒரு கட்டத்தை கொடுத்துட்டானுங்க. எனக்கு எப்படி இப்போ அதை முடிக்கிறது? கமெண்ட் பண்ணுறீங்களா? இல்லை, யாரும் பண்ண மாட்டீங்க. இதை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லினே இருந்தா நான் கண்டுபிடிச்சிட்டு விடுங்க. இப்போ 23 மூவ்ஸ் மாசு. சும்மா சொல்கிறேன், மாசும் இல்லை எதுவும் இல்லை. நானே பேச தெரியாமல் பேசிகிட்ருக்கேன். சரி, ஓகே கைஸ், நான் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன்ல. இப்போ போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த கேம் ஆடுறதுல ப்ரோ. நான் நிறைய கேம் ஆடியிருக்கேன். அதில் நான் இதுவும் கூட சேர்த்துக்கோங்க. எதில் வந்து நான் ப்ரோ மாதிரி எதுலேயுமே நீ ப்ரோ இல்லைடான்னு சொல்லாதீங்க. அப்படி தான். ஆனால் நான் எதில் நான் எதில் நீங்கள் சொல்லப்போனால் நான் நல்லா விளையாடியிருக்கேன். இந்த கேம் ஓரளவு நல்லா விளையாடியிருக்கா, மொக்கையாக விளையாடாமல் அப்படின்னு சொல்கிற மாரி. ரோப்ளாக்ஸ்லாம் இந்த இடத்துல எத்தனை விளையாடுவீங்க. முக்கியமாக பார்க்கோர் நான் அந்த ஃப்ரீ ஃபயர் ஒன்று வீடியோ கூட போட்டிருப்பேன். இது ரோப்ளாக்ஸ் ஃப்ரீ ஃபயர். அதில் வந்து சுத்தமாக எனக்கு அது நல்லா தான் விளையாடிப்பேன். மாற்றி சொல்கிற பாருங்க, 73 கில்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் என்ன பண்ணாலும் எனக்கு இந்த பார்க்கோர் மட்டும் வராதுங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எனக்கு பார்க்கோர் வராது சொல்லப்போனால். அதான் உண்மையே. இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் பட்ட பாடு இருக்குது பாருங்க. எப்படின்னு தெரிலங்க. அவன் ட்விஸ்ட்டாக கொடுக்குறான். கொடுத்தா அப்படி ஈஸியாக ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தாலும் அந்த மாதிரி கொடுக்கணும். அதுலேயே ஒன்றுத்தில் மாட்டிக்கினேன், எனக்கு புரியல. ஆனால் கொன்னாத்தில் எப்படின்னு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஸ்கோர் வச்சிட்டேன். இது 69ன்றானுங்க. ஆமாம், ரியலாகவே அவ்வளோ கஷ்டமே. இந்த செகண்டில் உங்களுக்கு யோசிக்கணும் விளையாடையில். நீங்கள் அப்படியே இப்படி திராமல் இப்படி டச் இப்படி லைட்டாக தரனாலும் இது நவுந்துடும். அது ஒரு மூவ் அப்படின்னு. இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா இங்கே ஒரு மூவ். இப்போ இப்படி பண்ணால் அது ஒரு மூவ். இப்போ லைட்டாக பால் செவுத்த நோக்கி போச்சு, அதுவும் ஒரு 3 கணக்கு எடுக்கிறாங்க. நான் எண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி கூட தான் மூவே எடுக்கிறாங்க. எப்போ 48 ஆகுது லெவலா? எப்படி அதுக்குள்ளே இது வந்துட்டேன். ஓகே, எப்படி போகணும்ப்பா? அது இப்படி ஆடையில் ஒரு சவுண்டு வருது பாருங்க, செம்மையாக இருக்குது. எங்கிட்ட போகணும்னு தெரிலையே.
எந்த பக்கம் போகணும் சுத்தமாக தெரிலங்க. எந்த பக்கம் போகணுன்னே தெரில. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். 74 மூசுங்க. பெஸ்ட்டு 74. அப்போ இதுக்கு முன்னாடி அதை விட பெருசாக இருந்திருக்கும் போல். இதில் வந்து நமக்கு எல்லா லெவலுமே அன்லாக்கில் இருக்காது. நீங்கள் ஒரு லெவலை முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்த லெவல் போக முடியுன்ற மாதிரி தான் எல்லா கேம்லேயுமே அப்படி தான் இருக்கும். எல்லா கேம்லேயுமே அப்படி தாங்க இருக்கும். ஆனால் இந்த கேமில் அப்படியே நான் எப்படா நீ எல்லாமே டக்கு டக்குன்னு ஆடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே லெவல்ஸ்லாம் முடிச்சிட்ருப்பேன். எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் இந்தமாரி அப்படியே உங்களுக்கு காமிப்பேன். நான் வந்து ஃபஸ்ட்டே எனக்கு எல்லாம் தெரியும் இதில் எப்படி ஆடணுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் காமிப்பேன். ஒரு சிலது வந்து அது எனக்கு ஒரு ட்ரிக்கை வச்சு நான் அதை முடிச்சிடுவேன். அது ஒரு டைப் பண்ணி போட்டால் அது முடிச்சிருங்க. எல்லா கேம்லேயும் அந்த மாரி ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லா லெவல்ஸையும் முடிக்கிறேன். ஆனால் அதை தூக்கு பண்ண முடியாது. அது ஒரு கேம். என்ன கேம்னா நானே இப்போ போய் சொல்லிகிட்ருக்கேன். அதை போய் நம்பிட்டு இருக்கீங்களா நீங்கள்? எஸ் கைஸ், நான் போய் தான் சொன்னேன். விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறந்துடுச்சா இல்லைங்க, மறக்கலை. இந்த லெவல் வந்து எனக்கு ஸ்டார் பிளேட் அப்படின்ட்டு ஒருத்தர் யூடியூப்பில் போட்டிருந்தார். இந்த லெவலுக்கு நான் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கேன். எது வந்து ரொம்ப ஈஸியாக இது ஸ்டார் பிளேட் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த லெவல் பேர் 51 லெவல்ஸ் முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டு அந்த 2 லெவலுக்கு தான் எவ்வளோ பிக் மூவ்ஸ் அப்படின்றது வச்சுருக்காங்கன்னு தெரியும். இப்போ வந்து ஏன்டா 52லாம் அசால்ட்டாக கொடுக்குறீங்க? தெரியாமல் சொல்லிட்டா அதுக்குன்னு வச்சு செஞ்சிடாதீங்க. 53ல் அப்பா ஓரளவு பரவாயில்லைங்க. இதெல்லாம் ஈஸி தாங்க சொல்ல போனால். ஏய், ஒன்று விட்டுட்டேன், இங்கிட்ட ஒன்று விட்டேன். சல்லுன்னு போகுதுங்க. டப்பு டிப்புன்னு சவுண்டு வருது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டப் டிப் டப் டிப் டப் டிப் டப் டிப். எப்படிங்க இருக்கு அந்த டப் டிப் டப் டிப் டப் டிப் டப் டிப். என்ன செம்மையாக இருக்குது அந்த சவுண்டே. இல்லை இப்படி பக்கத்தில் எப்படி டப் டப் டப். கேட்குதுங்களா? இதுதான் நான் எப்படி நோத்தனா அப்போ ஆப்போசிட்டாக நான் ஒரு எப்படின்னு தெரியல. ஏ ப்ரோ, என்னங்க இது இப்படி பண்ணுதுங்க? என்ன கிளிக் பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணுன்னே எனக்கு மறந்துடுச்சு. இது என்ன கேம்? முதல்ல கலர் பண்ணுற மாதிரி எது கேம் இருந்தால் நான் இன்ட்ரோவில் சொன்னேன். இதுக்கு என்ன பேர்னு எனக்கு மறந்துடுச்சு. இப்போ எப்படிங்க இது இப்படி நான் தள்ளுற? கஷ்டமாக இருக்கு. இந்த பக்கமும் தள்ள முடியாது, இந்த பக்கமும் தள்ள முடியாது. ஓ, கண்டுபிடிச்சிட்டேங்க. எப்பா பண்ண சொல்லாத இவ்வளோ பண்ணிருந்தீங்க. இதை பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியலையே. முடிப்ப 9 கண்டுபிடிச்சிட்டேங்க. இப்படி இங்கே வந்து இப்படி பண்ணணுமா? எப்போ 110 மூசி. ஐ திங்க் 60வது லெவலுக்கு எவ்வளோ மூவ்ஸ் அப்படின்ட்டு இப்போ சொல்ல சொன்னேன். அதுக்கடுத்து வேறு எதுவும் பண்ணாதீங்க. என்னடா கமெண்ட் பண்ணி இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன்னு கேட்காதீங்க. சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு சிலவங்க பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நல்ல மனுஷங்க பண்ணுவீங்க.
எப்படி இப்போ நான் இப்போ கல்ல கண்டுபிடிச்சிட்டு எப்பா இது பண்ணுறதுக்கு இவ்வளோ மூஸ் எடுத்துருக்கீங்களா? தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் சிறிய ரக விமானம் விபத்து. விமானி உட்பட 10 பேர் உயிரிழந்த பரிதாபம். எப்படி IPL கிரிக்கெட் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடக்கம். BCCI பொதுக்குழு கூட்டத்தில் அப்படின்னு இல்லையங்க. அறிவிப்பு. ஓகேங்க. இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. எங்க எங்க நீங்க வந்திருக்கீங்க? எப்படிங்க இது இப்படி முடிக்க? ஓகே ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்க. எப்படி அது அப்படி எப்படிங்க இதை முடிக்கணும்? 55 லெவலுக்கு வந்துட்டேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி வந்தேனே தெரில. நானே ஃப்ளூக்கில் வந்துட்டேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த முடிக்க போறோங்க. ஜஸ்ட் 3 லெவலு தாங்க. எப்படின்னா அந்த 3 லெவலை சொன்னேன். பெண்ணு பார்த்து வாய் இப்படி குளருது. முடிக்கிறத இருக்கும். ஓகே வாங்க. இப்போ இந்த ரெண்டு பிளாக் தான். அது 2 தான் என்ன இப்படி படுத்துதுங்க. இங்க வேற ஒருத்தங்கிறான். இவனை எப்படி முடிக்கணுமோ தெரில. இப்போ 2 கண் ஒன்றுங்க. லைக் போட்டிங்கன்னா நான் ஜெயிச்சிருவேங்க. இந்த 57வது லெவலில் அந்த ஒரே ஒருத்த என்ன காண்டாக்க போகிறான்னு யாருக்கு தான் தெரிஞ்சிச்சு. யாருன்னா மந்திரம் போட்டுட்டு இருப்பீங்க. தயவு செய்து மந்திரத்தை எடுத்துருங்க, நான் ஜெயிச்சிருவேன். என்னங்க எப்படிங்க போடுறது? என்னங்க இது? எங்கிட்ட இருந்துங்க இவனுங்களாம் இது யோசிக்கிறானுங்க. யாராலுமே இதை முடிக்க முடியாது. எப்படி முடிச்சிருப்பான்? இப்படிதான் முடிச்சிருப்பான். இப்போ லாஸ்ட் 2 லெவல்ஸுங்க. எப்படிங்க போடணும்? எஸ் சொல்லுங்க. Who won this game? யார் ஜெயிக்க போறான்னு? It's me. The last இன்னொரு லெவல் இருக்கா? இதோட முடிஞ்சிச்சா? லாஸ்ட் 2 லெவல்ஸு சொன்னேன். நீங்கள் எப்படி வேணா கொடுங்கடா. நான் உருறப்பட்ட மூசு கூட எத்தானே. இதை முடிக்கணும்டா எனக்கு. ஓகேங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க. 123 இருக்காங்க ஹையே. நான் முடிச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஏடா கூடமா இருக்கத்துல
என்னடா ஆரம்பிக்கிறதுல ஜர்க்கு விட்றீங்க? எப்படி போடணும்னு தெரிலங்க. ரியலாகவே எனக்கு சுத்தமாக தெரியல. ஐயோ எப்படி வந்தாங்க எனக்கே உண்மையிலே தெரில. எஸ்ங்க, யார் ஹூ வாண்ட் த கேம்? இட்ஸ் மீங்க. இட்ஸ் ஆல்வேஸ் மீ தாங்க. 60 லெவல்ஸ் முடிச்சிட்டோம் மாஸ் இந்த கிளாஸ். அடுத்து என்ன? அடுத்து இன்னொன்றுக்குதா கம்மிங் சூனா? யார்ரா நீங்கள்? இந்த ஒரு கேமுக்கு ஒரு கும்பிடு, இதை உருவாக்குனவங்களுக்கு ஒரு கும்பிடு. பாய் கைஸ்.